ஸோ அந்த மாதிரியான வெளிநாட்டு ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் சிறப்பாக சில விழாக்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல ஐப்பசி 17 முதல் 23 வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது ஸ்பெஷலான ராசி பலன்களை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை ஐப்பசி 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை ஐப்பசி 21ஆம் தேதி சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 9 நவம்பர் 2023 அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி 23ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லான வாரம்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் ஆசைப்படி உங்கள் நினைப்புப்படி எல்லா காரியங்களும் உங்களால் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சில வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் மூலமாக இந்த வாரம் மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில நேரங்களில் பண நெருக்கடி வந்தாலும் அது காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பண நெருக்கடிகளை நீங்கள் சமாளித்துடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலானவை ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நல்ல வெற்றிகரமான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிறது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை வீட்டை இடம் மாற்றணும் அல்லது உங்க அலுவலக பணியில் இடம் மாற்றணும், உங்க வியாபாரத்தை இடம் மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்குங்க. இடமாற்றங்கள் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்க பணிகளை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. பெண்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். தொடர்கதையாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றங்கள் குறித்த நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். எனவே இடமாற்றம் குறித்த விஷயங்களில் நீங்கள் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கு நண்பர்களே. சில பண வரவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு உங்க சேர்றதுனால நீங்கள் செயல்களை மனதிற்கு விரும்பியபடி ஃப்ளெக்சிபிளாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. உங்களது நட்பு வட்டாரங்கள் மூலமாக சின்ன சின்ன தளர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த தினம் மனதிற்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்கன்னா அதனால உங்க பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். இறை வழிபாடுகள், ஆன்மீகம் தொடர்பான பயன்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே எந்தெந்த மாதிரியான ஆளுங்க, அவர்களுடைய தன்மை என்ன அப்படின்றத நீங்க வகைப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிறதுனால இந்த வாரம் நீங்கள் சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. இப்பொழுது உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உத்தியோக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இன்டர்நெட் சார்ந்த பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக உங்களது பெற்றோர் வழியில நல்ல ஆதரவு கிடைக்குங்க. அதிலும் உங்களது தாய் வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது நல்ல சந்தர்ப்பங்களாக அமையும். வியாபார ரீதியாகவும் உங்களது பர்சனல் ரீதியாகவும் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேருக்கு இந்த காலி இடம் வாங்குறது அல்லது பூமி வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டு. மனவிழா, மணி விழா போன்ற விழா கோலம் பூணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. அது மட்டும் இல்லாம கிரக பிரவேசம் மற்றும் கடைதிறப்பு விழாக்கள் கூட நீங்கள் இப்பொழுது நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், எண்ணங்கள், சுபகாரிய காரியங்கள் பெரும்பாலானவை கைகூடும். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் இன்கம் நல்லாவே இருக்குங்க. வருமானங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் வேலைகள், பணிகளில் கொஞ்சம் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய உதவியாளர்களை கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள தொழில்நுட்பம் தெரிந்த உதவியாளர்களை நீங்கள் எப்போது அமர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். கூடு தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் உங்களது பணியாளர்களை அவ்வப்போது கண்காணித்து அவர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களை சீர்படுத்தி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய குழப்பங்களை நீக்குவதன் மூலமாக உங்களது வியாபாரம் சிறப்பாக இன்னும் முன்னேற்றத்தை அடைவதற்கான நல்ல காரணமாக அது அமையும். ஸோ அதை செய்து கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ்,
மற்றும் உங்களது பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை என புதிய பொருள் சேர்க்கை என அனைத்துமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நெருக்கடிகள் முதற்கொண்டு எல்லாமே குறையும். அதனால பொருளாதார ரீதியாக கணிசமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் குறித்து ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக கூடும். அதனால நீங்க ஒரு கெத்து காட்டக்கூடிய சூழல் தான் இருப்பீங்க. சக பணியாளர்களுடைய சொந்த விஷயங்களை நீங்க தலையிடக்கூடாதுங்க. மற்றவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காம இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். உங்க குழந்தைகளுடைய கல்யாண ஆசைகள் கனவுகளை நீங்கள் நனவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய உங்கள் ஷேர் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதனால உங்களுடைய பங்கு கிடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையும். உங்களது உடன்பிறந்தவர்கள் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் புரசல்கள் எல்லாமே மாறி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தாய் வழியில் உங்களுக்கு தேவையான ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களிடம் அன்பு செலுத்தி பாசமாக இருந்தவங்க சில பேர் வந்து உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. பக்கபலமாக இருக்கவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யலைன்னா சில பிரிதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உறவுகள் விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால குடும்பத்திலேயே வந்து ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேண்டாம், வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்கள் குழந்தைகள் உங்களது குணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்குவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். நீங்கள் தான் அவங்களை வந்து ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கலாம். ஏன்னா அது ஓரளவு தான் உங்களால் செய்ய முடியும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் வந்து போகலாம். குடும்பத்தில் மற்றபடி உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. அமைதியான ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. உங்கள் தாய் வழி உறவுகள் மூலமாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தந்தை வழி உறவினர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு தம்பதியில் இருக்கக்கூடிய புரிதலை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு நெருக்கமான இல்லற வாழ்க்கை, மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்க்கும்போது இந்த வாரம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கடினமான ஒரு கட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இந்த வாரம் வந்து காதல் வாழ்க்கையில இருக்கிறதுனால அதை நீங்க ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உங்களது காதலர் உங்களுக்காக எவ்வளவு அன்பை காட்டி எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யறாரு அப்படின்றத நீங்க மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட மறந்துபட்ட சூழ்நிலையில் தான் நீங்க வந்து கண்டிப்பாக சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது காதலருக்கு அவ்வப்போது அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பாராட்டி பரிசுகளை கொடுத்து அவர்களை வந்து மகிழ்ச்சியடைய செய்யுங்கள். அப்படி நீங்க செய்தீங்க அல்லது ஆச்சரியப்படுத்தாம விட்டீங்கன்னா இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரலாம். அதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வியில இந்த வாரம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாங்க. நீங்க கல்விக்குன்னு எடுத்த முயற்சிகள் பெரும்பாலானவை சிறப்பாக கைகூடும். சில பேர் வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி படிக்க ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு இப்பொழுது அது சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்கிறது. வெளிநாடு போகிறது அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெளிநாடு போயிட்டு நீங்க படிக்கலாம். படிப்பதற்காக வியாபாரம் செய்வதற்காக வெளிநாடு போகலாம். ஆனால் நீங்கள் திரும்ப இங்கே வந்துடுறதாங்க நல்லது. மாணவ மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் மீனாட்சி அம்மனை டைம் கிடைக்கும் போதெல்லாம் வழிபட்டு வாருங்கள். அதனால குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை இந்த வாரம் நீங்கள் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. மேலும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த சிறப்பு தலங்களுக்கு அனுகூலம் எந்த நாளில் எந்த அனுகூலம் கிடைக்குமோ அந்த நாளில் நீங்கள் சிறப்பாக வழிபட்டு வாருங்கள். அதிகமான மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சனி பகவானை நீங்கள் சிறப்பு தலங்களுக்கு போயிட்டு வழிபடுவது நல்லதுங்க. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சூட்டி வழிபடுவதும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது குடும்பத்திலையும் உங்களது வாழ்க்கையிலையும் ஏற்படுத்திக் கொள்ள நல்ல வழிகாட்டுதலாக அமையுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல நிறைய பேர் வந்து லைக் பட்டன் அழுத்துறதில்ல. மேலும் உங்கள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறதில்ல. உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பலன் பெறட்டும் அப்படின்றதுனால நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். மேலும் எங்களுடைய வீடியோக்கள் பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லும்போது அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உதவியாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்களை டான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தினசரி கிடைக்கப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன்
உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.